So next second sum, exercise 1.2 la second sum. Find the rank. This is also find the rank தான். But என்ன மெத்தடோ அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணும். ஓகே, ஃபர்ஸ்ட்ல மைனர் மெத்தட்னு சொன்னால மைனர் மீன்ஸ் டிட்டர்மினன்ட் போட்டு போடுறது. ஸோ செகண்டில் பை ரோ ரிடக்ஷன் மெத்தட், அதாவது எக்லன் ஃபார்ம். ஸோ ரோ ரிடக்ஷன்னா ஜஸ்ட் யூ ஆர் டூயிங் த எக்லன் ஃபார்ம் இருக்குல்ல, அதான் ரோ ரிடக்ஷன். ஸோ எக்லன் ஃபார்ம் எப்படி போடுவோம்? டூ யூ நோ? என்ன பண்ணுவோம்? ட்ரையாங்கிள் ஷேப். ஆமாம், அப்போ லோவர் ட்ரையாங்கிள், அது அப்பர் ட்ரையாங்கிள் சொல்லுவோம். அதை கீழே வந்து ட்ரையாங்கிள் 0 வந்தால் அப்பர் ட்ரையாங்கிள் ஆப்போசிட்டாக சொல்லுவோம். மேலே ட்ரையாங்கிள் 0 வந்தால் லோயர் சொல்லுவோம். ஸோ இது அப்பர் ட்ரையாங்கிள் சொல்லுவோம். இந்த ட்ரையாங்கிள் ஷேப் 0 கொண்டு வரணும், தட்ஸ் ஆல். ஸோ அது கொண்டு வந்துட்டு ஹவு மெனி நான் ஜீரோ ரோஸ் இன் யுவர் ஃபைனல் ஸ்டெப் ரோ எக்லன் ஃபார்ம், அதுதான் உங்களோட ரேங்க். ஸோ வேலை பார்க்க போகிறதுல ஃபர்ஸ்ட் சம், தேர்ட் சம், sum போடணும். செகண்ட், ஃபர்ஸ்ட், which one? First, second பார்த்துக்கலாம். So first consider your matrix A. What is the matrix's elements? 1 1 1 1 1 again 1 3 2 minus 1 3 4 5 minus 1 7 11. This is your matrix. First of all, அவங்க நேம் கொடுத்துருக்காங்களா பாருங்க. நேம் கொடுத்துருந்தா ஓகே, நோ ப்ராப்ளம். அதே நேம் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நேம் கொடுக்கலன்னா ஃபஸ்ட்டு கன்சிடர் யுவர் நேம் ஏ. ஸோ நேம் ஏ கொடுத்துட்டு இப்போ நம்மளோட எய்ம் ரோ எக்லன் ஃபார்ம். ரோ எக்லன் ஃபார்முக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா R2க்கு R1 யூஸ் பண்ணோம், R3க்கு R1 யூஸ் பண்ணோம். R1 பொசிஷன் 0 ஆக்கிறதுக்கு, R3யோட செகண்ட் பொசிஷன் பண்ணுறதுக்கு R3 R2, இதுதான் பேசிக். எந்த ரோ எடுக்கிறீங்களோ அந்த ரோ மைனஸ் R1, அவ்வளோதான். ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு எய்ம் பண்ண வேண்டியது ஃபஸ்ட் பிளேஸ். ஃபஸ்ட் பிளேஸ் என்ன இருக்கணும்? 1 இருக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஃபஸ்ட் பிளேஸில் 1 இருக்கணும், 3 பிளேஸ் 0. இது பாருங்கள் 1 2 3, இந்த 3 பிளேஸ் தான் ட்ரையாங்கிள். இதுதான் நம்மளோட எய்ம் 0 ஆக்குறது. 4 கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் பிளேஸ் 1 இருக்கா இல்லையா பார்க்கணும். இருந்தால் ஃபர்தராக மூவ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ரோ இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரோலையுமே எதுவுமே இல்லை மிஸ்னால் காலம் தூக்கி மாற்றிக்கலாம். எப்பயுமே ரோ இல்லைனா தான் காலம் போகணும், எடுத்தோன்னா காலம் போகக்கூடாது. ஃபஸ்ட்டு ரோ ப்ரையாரிட்டி கொடுத்துடணும். ரோ தான் ஈஸி பண்ணுறதுல, கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் இருக்குங்கிறதுனால. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ் நமக்கு 1 இருக்கனால நாட் இஷ்யூ. இந்த பிளேஸ் 0 ஆக்கணும். இந்த பிளேஸ் 0 ஆக்கிறதுக்கு R2 மைனஸ் R1 தான் யூஸ் பண்ணணும். இந்த பிளேஸ் 0 ஆக்கிறதுக்கு R3 இதவா, இது பேர் R3 மைனஸ் R1 தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் பொசிஷனில் அதனால் R1 தான் யூஸ் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இந்த பொசிஷன் 0 ஆக்கணும். இந்த பொசிஷன் 0 ஆக்கிறதுக்கு இது பேர் R3 மைனஸ் R2 தான் யூஸ் பண்ணணும். இங்கே R1 யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு எல்லாம் R1 யூஸ் பண்ணணும். எந்த ரோ அதுக்கப்புறம் R1, எந்த ரோ அதுக்கப்புறம் R1. ஃபஸ்ட்டு பொசிஷன்ஸ்க்கு, செகண்ட் பொசிஷனுக்கு R2 தான் யூஸ் பண்ணணும். ஸோ R3 மைனஸ் R2, இதுதான் உங்களுக்கு பேசிக். இந்த ப்ராப்பரில் தான் நம்பர் மாறும், சைன் மாறும், அது டிபெண்ட்ஸ் அப்பான் உங்கள் கொஷின். பட் ரூல்ஸ் இதுதான். R2ஓட இந்த பிளேஸ் 0 ஆகுனா R2 மைனஸ் R1 மைனஸோ ப்ளஸ்ஸோ நம்பர்லாம் எடுத்துக்கும். R3யோட இந்த பொசிஷன் 0 ஆகுனா R3 மைனஸ் R1 தான், அது மைனஸ் ப்ளஸ் வாட் எவர் இட் இஸ் எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ். இந்த பொசிஷன் 0 ஆகிறதுக்கு இது பேர் R3, அதனால் R2 தான் யூஸ் பண்ணும், R1க்கு போகக்கூடாது. R1க்கு கூட திரும்ப 0 ஆனதில் நம்பர் ஆகும். ஸோ இந்த பொசிஷன் வரவே வராது. அந்த ட்ரையாங்கிள் ஷேப் எக்லன் ஃபார்ம் வரவே வராது. அப்படியே கிளம்சியாக 0 வந்தது 1 ஆகும், 1 நம்பர் வந்தது 0 ஆகும், மாறிட்டே இருக்கும். இதுதான் ரூல், சிம்பிள். ஃபஸ்ட் பிளேஸ் நமக்கு என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ நோ இஷ்யூஸ், எந்த வேலையும் இல்லை ஃபஸ்ட்டில். சரியா? அப்போ என்ன மிஸ் பண்ண போகிறோம்? இந்த பொசிஷன் தான் நம்ம எய்ம் பண்ண போகிறோம். இந்த பொசிஷன் எய்ம் பண்ணுறப்ப ரோக்கு நேராக எழுதுங்க. இது பேர் R2வா? R2ங்கிறத R2, இங்கே +2 இருக்கனால நான் -2 R1 எழுதுறேன். சிம்பிள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? R2 இம்ப்ளைஸ் R2, இங்கே +2வா? ஸோ -2 R1. இதை எல்லா எலிமெண்ட்டுக்கும் பண்ணணும், மறக்காமல். இப்போ இங்கே பண்ண போகிறோம். இங்கே பண்ணுங்க, சைடில் ரஃப் ஒர்க் பண்ணலாம் நீங்கள் பென்சில். 2 - 2 × 1 0வா? அடுத்ததில் -1 - 2 × 1 கேர்ஃபுல்லாக பண்ணணும் தான், -3 இந்த பொசிஷன். இது நீங்கள் பென்சிலில் பண்ணால் பெட்டர். 3 - 2 × 1, ஸோ 3 - 2 1 1. ஸோ இங்கே 4 இருக்கா? 4 - 2 × 3 டேரெக்டாக போடக்கூடாது, இப்படி போட்டால் தான் மிஸ்டேக் வராது. இதை நீங்கள் பண்ணலாம் பென்சில்லே ரஃப் ஒர்க். ஓகே, ஸோ in this position -2
இது ஓவரா. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ R3 பண்ண போகிறோம். ஸோ R3யோட இந்த பொசிஷன் 0 ஆகும். இந்த பொசிஷன் 0னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது பொசிஷன் பேர் எழுதணும் R3னா இங்கே R3 தான் ஃபஸ்ட்டு வரணும். R3 மைனஸ் இங்கே +5 ஸோ -5 R1 1 அதனால தான் ஃபஸ்ட் பிளேஸ் 1 ஆக்கணும்னு சொன்ன ரீசனுமே. அங்கே 1 இருக்கனால என்ன நம்பரோ உல்ட்டா ஆப்போசிட். +5னா -5 -5னா +5 R1ல 1 தான் இருக்கும். அதனால உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் வராது. ஃபஸ்ட்டு பிளேஸில் 1 தான் இருக்கணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எழுதிட்டோமா? இப்போ அப்ளை பண்ணிப்போம். ஸோ 5 - 5 × 1 0. ஓகேவா? ஸோ -1 -5 × 1 that is -5 -6. ஓகே. அடுத்ததில் 7 - 5 × 1 that is 2. அடுத்தது 11 - 5 × 3. ஸோ 11 - 15 ஸோ -4. எழுதிட்டோமா? இப்போ இதை முடிச்சுட்டு இந்த 2 மட்டும்தான் இதில் பண்ணணும். எதில் இருக்குல்லையா? இந்த 2 ஒர்க் மட்டும்தான் இந்த ஃபஸ்ட்டில் பண்ணணும். எல்லாத்தையும் அட்டைட் பண்ணக்கூடாது. இப்போ அடுத்தது பொசிஷன் போங்க. இப்போ இது நம்ம எய்ம். ஸோ மீதிலாம் ஜஸ்ட்டு ரைட் ஆஸ் இட் இஸ். இப்போ நம்ம எய்ம் என்ன பண்ண போகிறோம்னா R3 தான் நம்ம எய்ம். R3க்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். R3 இம்ப்ளைஸ் R3யும் இந்த R2ஐயும் டிபெண்ட் பண்ணி தான் எழுதணும். ஸோ R3 எதுவுமே பண்ண வேண்டாம். அதுதான் அதிகமாக இருக்குது. ஸோ மைனஸ் இருக்குது. அப்போ இங்கே வந்து ப்ளஸ் ஆகணும். ஆனால் மைனஸ் தான் இருக்குது. அப்போ மைனஸ் பண்ணணும். மைனஸ் இங்கே 6 இருக்குது. இங்கே 6 ஆகணும்னா 2 மல்டிப்ளை பண்ணணும். R2 பண்ணால் இப்போ வந்துடும். புரிஞ்சுதா? ஸோ -6 இருக்கா? இங்கே மைனஸ் இருக்குது. இங்கே ப்ளஸ் வேணும். ஆனால் மைனஸ் இருக்குது. அப்போ -ஆல் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் ஆகும். இங்கே 6 இருக்குது. இங்கே 3 இருக்குது. 2ஓட மல்டிப்ளை பண்ணால் 6 ஆகும். அந்த R2 நம்மளே போட்டுக்கணும். அவ்வளோதான். இதை அப்ளை பண்ணணும் ஈச் அண்ட் எவ்ரிக்கும். இப்போ 0 - 2 × R2 என்ன பண்ணாலும் இந்த பொசிஷன் 0 தான் இருக்கும். நான் சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் வேறு ஏதாவது பண்ணீங்கன்னா எல்லாமே நம்பர் தான் ஆகும். அதனால தான் இதான் ரூல்ஸ். சரியா? இப்போ இந்த பொசிஷன்ங்கிறதுனால ரெண்டுமே 0னால நீங்கள் என்ன பண்ணாலும் 0 தான். ஸோ இப்போ இந்த பொசிஷன் -6 - 2 × -3 -6 - 2 × -3 -6 + 6 0. இதே மாதிரி இங்கே எஸ் 2 - 2 × 1 that is 0. அடுத்தது -4 - 2 × -2 ஸோ -4 + 4 0. ஃபைனலாக எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அது இது 0 டெஃபினட்டாக வந்துடும். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இங்கே வரும் வராமல் இருக்கும். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் நம்பர் ஆஃப் ரோஸை பொறுத்து தான் உங்கள் ரேங்க். இப்போ என்ன சென்டென்ஸ் எழுதணும்? எக்லன் ஃபார்ம் வந்துருச்சா? திஸ் இஸ் யுவர் எக்லன் ஃபார்ம். The last equivalent matrix is in the echelon form. The last equivalent matrix is in the echelon form. இந்த echelon form வந்ததுக்கு அப்புறம் number of non-zero rows. எவ்வளவு number of non-zero rows? The number of non-zero rows is number of non-zero rows எவ்வளவு இருக்கு கால் பண்ணி. இது ஃபுல்லா 0வா இருக்கு. இது 0 row. number ofல 2 தான் non-zero இருக்கு. சிலமே இது நம்பர் வரும். அப்போ 3 எழுதணும் non-zero row. ஆக்சுவலாக ஒரு நம்பர் இருந்தால் போதும். எல்லாம் சிம்பிள். எல்லாமே 0வா இருந்தால் தான் அது பேர் 0 row. அதை விட்டுறணும் கவுண்டிங்கில். ஒரு நம்பர் வந்தால் கூட 0 row கிடையாது. இப்போ இதில் எல்லா நம்பருமே 0வா அது பேர் 0 row. அதை விட்டுட்டோம். நம்பர் ஆஃப் non-zero rowனா 1 2 இந்த 2 row தான். அப்போ நம்பர் 2வா? ஸோ இதுதான் ரேங்க். therefore row of A equals 2. இதுதான் எக்லன் ஃபார்மோட மெத்தட். ஒரு கிளியா இதுதான் போடணும். இது ஈஸி, ரொம்ப ஈஸி தான். ஒன்றுமே கஷ்டம் கிடையாது. இதுதான் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்லேயும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த எக்லன் ஃபார்ம் தான் பேசிக்காக இருக்கும். இது மாற்றிடுவோம். நம்பர் ஆஃப் non-zero row பார்த்தாலே நம்ம ரேங்க் சொல்லிடுறோமா? இதுக்கப்புறம் இந்த ரேங்க்கை வச்சு சில ரிசல்ட்ஸ் வரும். அதை அப்படி ஃபர்தராக ஃபாலோ பண்ணுவோம். பட் எக்லன் ஃபார்ம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனி டவுட் இன் திஸ் ஒன்? ஃபஸ்ட்டு பொசிஷன் 1 இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இருந்தால் நோ ப்ராப்ளம். இல்லைன்னா யூ ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் த ரோஸ். எனி ரோஸ் எங்கே 1 இருக்கோ அந்த ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பொசிஷன் 0 ஆக்கிறதுக்கு R2 இம்ப்ளைஸ் R2 R1. அது மைனஸா ப்ளஸ்ஸா 2 வாங்கிறது அக்கார்டிங் டு யுவர் சம். R3யோட பொசிஷனுக்கு R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் அதாவது ப்ளஸ் மைனஸ் R1 நம்பரும் அக்கார்டிங் டு யுவர் சம். ஸோ இந்த பொசிஷன் 0 ஆக்கிறதுக்கு R3 இம்ப்ளைஸ் R3 R2 R2 இன்வால்வ் ஆகணும் அக்கார்டிங் டு யுவர் கொஸ்டின். உங்கள் நம்பரும் சைனும் மாறும். வெரி கிளியர்? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சென்டென்ஸும் டெஃபினட்டாக எழுதினா தான் ஃபுல் மார்க். The last equivalent matrix இதுவே இந்த மேட்ரிக்ஸ்க்கு இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவலண்ட். ஏன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணாலும் ஈக்குவலண்ட் அது.
ஈக்குவல்னா சேமாக இருக்காது, பட் அதுக்கு அது ஈக்குவல் தான். ஸோ 1/2நாலும் 2/4நாலும் சேம் தானே, அது மாதிரி தான் இதுவும். ஸோ ஈக்குவலன் மேட்ரிக்ஸ் இது பேர் எழுதணும். The last equivalent matrix is in the echelon form. Number of non-zero rows is 2, therefore row of A is 2. இந்த 3 sentence இருந்தால் தான் full mark. Okay, take notes.